உண்டாக்கிய என் தேவாதிதே அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லு சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்து. என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவி உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்கும் பலவித சோதனையில் ஜெயம் நமக்களி. பலவீன நாட்களிலே பலவித சோதனையில் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்தும். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்கும் பலவித சோதனையில் என் பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் என் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. நல்ல கைத்தட்டி. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும். ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லை ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றுமில்லை. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தண்ணீரே இருதய தண்ணீர் வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர். நல்ல கை தட்டி. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய மறுபடியும் ஒரு முறை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் உறங்குவதும். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் சபை சட்டமா
கேடகமும் துருகமும் பலனவரே. தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும், என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. நல்ல கரங்களை தட்டி நாங்கள் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர். நேற்றும் இன்றும் இயேசு நேற்றும் இன்றும். சொல்லுங்க, அவர் ஜீவன் உள்ளவர், அவர் ஜீவன் உள்ளவர், வல்லமை உள்ளவர். அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர். நேற்றும் இன்றும் இயேசு நேற்றும் இன்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. கை வைத்து ஆண்டவரை சொல்லுங்க, மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கை தட்டி உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. அதிசயம் செய்வார் நீ கலங்காதே. உனக்குள்ளே உன்னேசு என்றோ. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என். சூழ்நிலையெல்லாம் சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலையெல்லாம் உன் சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வழக்கரம் தாங்குவார். அவர் வழக்கரம் தாங்குவார். உனக்குள்ளே இருக்கின்ற நேசு. நல்ல கை தட்டி விடுதலையோட. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு. நீ அறியாததோ, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். இல்லை என்றே நிலை வந்ததோ, இருப்பது போல அழைக்கும் தேவன். இல்லை என்றே நிலை வந்ததோ, இருப்பது போல அழைக்கும் தேவன். பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார் நீ கலங்காதே. பார்த்து கொள்வார் நீ. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றோ. உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றோ. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய. சூழ்நிலையெல்லாம் சூழ்நிலையெல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், வழக்கரம் தாங்குவார்.
அவர் வலக்கரம் தாங்குவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றோ, உனக்குள்ளே இருக்கின்ற நேசு. நீ அறியாததும் நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான இல்லை என்ற நிலை வந்ததோ, இல்லை என்றே நிலை வந்ததோ, இருப்பது போல அழைக்கும் தேவன். இல்லை என்றே அவர் இருப்பது போல அழைக்கும் தேவன். பெரியவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பார்த்து கொள்வார், நீ கலங்காதே, பார்த்து கொள்வார். நீ உனக்குள்ளே இருக்கின்ற நேசு என்றோ, உனக்குள்ளே இருக்கின்ற நேசு என்றோ, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான சத்தத்தை உயர்த்தே. நீ அறியாத உனக்கு எட்டாததுமா பெரிய காரியங்கள். நல்ல கையை தட்டி வாய திறந்து அபிஷேகத்தில் நிரம்பி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிற மாதமாய், இல்லாதவைகளை இருப்பது போல அழைக்கிற தேவன் இந்த மாதத்தில் அசாதாரணமான கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யட்டும். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவே. எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 எனக்கு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அப்படி விசுவாசம் உள்ளவங்க நல்ல கையை தட்டி, இல்லாதவைகளை இருப்பவையை போல அழைக்கிற தெய்வம் எங்களை நிரப்பும். என்னுள்ளம் தேவன் வா பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தால் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி. என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, இயேசுவை ரட்சித்தால் நான் நாடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்கி. ஆமென். ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும். நீங்க நல்ல கைத்தட்டி விடுதலையோட ஜீவிக்கிறார் இயேசு, என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே என்றென்றும் ஜீவிக்கிறார். ஓ ஜீவிக்கிறார். இந்த 7வது மாதம் ஒரு பரிபூரணம் எங்களுக்கு உண்டாகட்டும். துன்பத்தில் என்னல் துணையவரே என்றென்றும். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை 7வது மாதம் ஆண்டவர் சொன்னார், 7வது முறை சுத்தும் பொழுது காலம் ஊதி ஒரு ஜெயத்தின் மாதமா டிக்ளேர் பண்ணுங்க. மறுபடியும் செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை ஆமென், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை வெற்றியை தாங்கப்பா. எனக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறா என்ன கைத்தட்டி மகிமையோட விடுதலை நிரப்புங்க ஆவியானவரே.
கிருபையத்தான் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை அதிகாரம் எனக்கு தந்தார். அதிகாரம். நல்ல கைத்தட்டி விடுதலை. சபை ஆராதிக்கட்டும் வெற்றியை. பரிசுத்த ஆவியானவரே, இந்த புதிய மாதத்துல ஒரு தொடுதல் என்ன? நல்ல கைத்தட்டி சபை விடுதலை வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே. ஓ என்ன ஆனந்த வெற்றி கோடி பிடித்திடுவோம். நம் வீர நடை நம்பிக்கையோட பாடுங்க. வெற்றி கோடி 7வது மாதத்துல ஓ வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமை கோடி பிடிப்பார். வெள்ளம் போல ஆமென் ஆவிதாமை கோடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கோடி பாடுகிற ஒவ்வொருவருக்கும் இன்னைக்கு ஒரு ஜெயம் கிடைக்கட்டும். வெற்றி கோடி ஜீசஸ். ஆமென். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் நாமத்தினால். கோலியாத்தை முறியடிப்போம் இயேசுவின் விசுவாச கேடயத்தால். நாம் இந்த மாதம் ஜெயம் நமக்கு தான், சத்ருவுக்கு கிடையாது. சத்ருவு புகுதலும் குடியோடி போகுதலும் இனி இராதே. விசுவாசக்கே கையை தட்டி பாடுகிற அத்தனை பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம். ஆமென். விசுவாச ரகதனா நல்ல 2 கரங்களை தட்டி ஜெயம் எங்களுடையதாய். 7வது மாதம் வெற்றி கடையாளம். 7 முறை எரிகோவை சுற்றி அந்த 7வது நாள் ஒரு ஜெயத்தை பெற்றுக் கொண்டதை போல. Come on, lift him, lift him. ஒரு பரிபூரணத்தின் மாதமாய் இந்த வருஷத்தின் 2வது பகுதியை Come on, கை தட்டி சபை ஆர்ப்பரிக்கும் பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் இந்த 2023 வருடத்தின் 2வது பகுதியை கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பிரசன்னத்தை கொண்டு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஜெயம் மவுண்ட் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுடையதாய். நல்ல கைத்தட்டி 6 மாதம் பார்த்த தோல்விகள், 6 மாதம் பார்த்த வியாதிகள் விலகட்டும். கைத்தட்டி ஆர்ப்பரித்து ராஜாவுக்கு மகிமை செலுத்தே. ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர் 4:17 வாசிக்க கேட்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லோருக்கும் தகப்பனானான். ஆமென். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்பதாக. இல்லாத ஒரு காரியத்தை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். இல்லாதவைகளை தம் வார்த்தையால் இருக்க செய்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. இல்லாதவைகளை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்குகிற ஆண்டவர் என்று போடப்பட்டிருக்கு. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எலியாவின் தேவன், எலிசாவின் தேவன், என்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன் என்று பல தேவன் என்கிற வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான வார்த்தையை வாக்குத்தத்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவேன் என்பதுகிறதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
அவன் நம்பிக்கையோடே விசுவாசித்தான். ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருந்த போதிலும் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. அவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாக எண்ணி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் தேவனை மைமைப்படுத்தினான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படியானா அவன் எப்படி விசுவாசம் அவனுக்கு வந்தது, அவனுக்கு தேவன் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார் என்பதை பவுல் சொல்றார். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவன். அதுக்கு முன்பாக வேதம் சொல்லுகிறது, மரித்தோரை உயிர்ப்பித்து, தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று போடப்பட்டிருக்கிறது. வார்த்தை 1 யோவான் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனத்தில் பரலோகத்தில் சாட்சியிடுகிறவைகள் 3: வார்த்தை, பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். இந்த 3மே ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார்கள். அது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனத்தில் அதை நம்மை பார்க்க முடியும். மம்ரேயின் சமபூமியில் பகலின் உஷ்ணமான வேளையில் ஆபிரகாம் தன் கூடார வாசலில் உட்கார்ந்திருக்கும் போது இதோ 3 புருஷர்கள் வரக்கண்டு அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து கிட்டே சார்ந்து 3 படி மெல்லிய மாவை எடுத்து சமைத்து கொண்டு போய் கொடுத்தான். நீங்கள் இங்கே கொஞ்சம் தங்கியிருங்கள் என்று சொல்லி அந்த 3 பேரும் புசித்ததற்கு பின்பாக வேதம் சொல்கிறது, உற்பவ காலத்திட்டத்தில் நான் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று போடப்பட்டிருக்கிறார். இங்கேயும் பவுல் அதை மீண்டும் சொல்லும்போது 3 பேரை தான் கொண்டு வரார். வார்த்தை, ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரையும் அப்படி முன்னாடி நிறுத்தித்தான் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வழியே இல்லாத இடங்களில் வழியை கர்த்தர் உண்டாக்கினார். தண்ணியே இல்லாத இடங்களில் தண்ணீரை கர்த்தர் உண்டாக்கி பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். தேசம் முழுவதும் பஞ்சம், ஆகாரமே இல்லை. ஆனால் தேசத்தில் நாளைக்கு இந்நேரம் இதே இடத்துல பிரதானியின் தலைவனை பார்த்து 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தில் சொல்லுகிறார், நாளைக்கு இந்நேரத்தில் நீ பார், நீ பார்ப்ப ஆனால் அனுபவிக்க மாட்டாய் என்று சொன்னபடியே பிரதானியின் தலைவன் அதில் நெருக்கப்பட்டு மிதித்து சாகப்பட்டான். பார்த்தா அனுபவிக்க முடியல. இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஏசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43:18-19 முந்தனவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியங்களை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குகிற ஆண்டவர். இந்த மாதம் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் உங்கள் குடும்பத்தில், ஊழியத்தில், வியாபாரத்தில் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, இது எப்படியாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற பல கேள்விகள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் தமக்கு வெளிப்படுத்துகிற மவுண்ட் சபைக்கும் தேவ ஜனமாய் நமக்கு தேவன் வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையுள்ள வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன், மரித்தோரை உயிர்ப்பித்த தேவன், வார்த்தையாய் தம்மிடத்தில் வெளிப்பட்ட தேவன். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அதற்கு முன்பாக அப்படிதான் போட்டிருக்கு, அந்த தேவனுக்கு முன்பாக எல்லாருக்கும் அவன் தகப்பனானான் போட்டிருக்கு. அப்படின்னா இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 121 இருக்கட்டும், 133 இருக்கட்டும், இப்படி சொல்லுகிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதம் என்று சொல்லாமல் பர்வதங்களுக்கு நேராக 3 மலையை பார்த்து சொல்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். எப்பெல்லாம் எனக்கு தேவை வருதோ அப்பெல்லாம் நான் அங்கே தான் கண்களை ஏறெடுத்து பார்க்குறேன். எனக்கு கர்த்தர் எனக்கு உதவி ஒத்தாசையை தருகிறார். இந்த காலை ஆராதனையில் உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாகவே சொல்கிறேன், ஆவியானவர் உங்களுக்கு திருவிழம் பற்றுவாராக. எது நடக்காதோ, எது முடியாதோ, எது சாத்தியமே இல்லையோ அதில் தான் கர்த்தர்
தம்முடைய ஜனத்துக்கு வெளிப்பட்டார் என்பது உண்மையானார். இந்த காலை ஆராதனையிலே ஆண்டவரே, எங்கெல்லாம் கதவு பூட்டப்பட்டிருக்கிறதோ, எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த மருந்து மாத்திரைகள், எந்த மருத்துவம் சர்டிஃபிகேட் பண்ணியிருக்கிறதோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஆனால் தேவன் இன்றைக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் சொல்கிறார். முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். கர்த்தராலே முடியாதது ஒன்றுமே இல்லை, எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். செங்கடல்ல வழியே இல்லை. பின்னாடி பார்வோனின் சேனை, பின்னாடி போனாலும் செத்து போயிடுவோம். முன்னாடி செங்கடல், உள்ளதான் உளுந்து சாகணும். அதனால தான் மோசேட்ட முறுமுறுத்தார்கள். வனாந்தரத்தில் சாகும்படியா நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தி, எகிப்தில் எங்களுக்கு கல்லறை இல்லையா என்று சொல்லி இப்படி எங்களை கொல்றதுக்காயா கூட்டு வந்தீர் அப்படின்னு முறுமுறுத்து கல்லறைய துணிந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆனால் கையை நீட்டினா கர்த்தர் அழகாக வெட்டாந்தரையில் நடந்தார்களாம். எப்படி நடந்தாங்களாம்? ஆமாம், பக்கா ரோடு ஆண்டவர் செய்கிறார். எங்கே முடியலையோ, முன்னும் பின்னும் போக முடியாமல் இருக்கீங்களா? இந்த மாதம் கர்த்தர் முடிய பண்ணுவாராக. பிஸ்னஸில் முன்னும் பின்னும் நகர முடியாமல் இருக்கீங்களா? தேவன் வழியை உண்டாக்குவாராக. முன்னும் பின்னும் போக முடியல, குடும்பத்தில், ஊழியத்தில், வியாபாரத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், டோன்ட் வரி அபவுட் எனிதிங் திஸ் மந்த். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். அவர் அதை வழியை பார்த்துட்டார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அதை செய்து உங்களை மகள பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். செய்வார மாட்டாரா? சரி, இப்போ இதான் நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவன். இப்போ ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துக்கு நேராக உங்கள் கண்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 14ஆம் வசனத்துக்கு நேராக நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 18:14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். மார்க் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 27ஆம் வசனம், இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். All things are possible unto God. தேவனால் எல்லாம் கூடும். முடியாதவைகளை முடிய பண்ண அவரால் கூடும். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்க அவரால் கூடும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர்ல சொல்லும்போது ஆபிரகாமை தான் சொல்றார். அவருக்கு குழந்தைக்கு சான்ஸே இல்லை, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பமே செத்து போச்சு. அந்த நேரத்தில் தான் பவுல் இந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த தேவனும் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் எல்லாருக்கும் தகப்பனானான் என்று போடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவனுக்குள்ள இருந்த ஃபெய்த்து சான்ஸே இல்லை. வார்த்தையை கொண்டு விசுவாசத்தினாலே ஆவியானவருடைய உதவியோடு இல்லாதவைகளை கர்த்தர் இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். அப்படிதான் அவன் விசுவாசித்தான். விசுவாசத்தில் அப்படி வல்லவனானான் இருக்கு. இப்போ 18ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய சோர்வோட நம்ம ஆளு மம்ரேன் சமபூமியில் பகலின் உஷ்ணமான வேளையில் கூடார வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறார். ரொம்ப டயர்டாயிட்டார். எல்லாருக்கும் டயர்டு வரும்ல, எல்லாருக்கும் சோறு வருமா வராதா? ரொம்ப டயர்டு. ஆவியில் ஒரு டயர்டு, ஆத்மாவில் ஒரு டயர்டு, சரீரத்தில் ஒரு டயர்டு, ரொம்ப சோர்ந்து போயிட்டு அவரும் வாக்குத்தத்தம் தான்னு போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கதை ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லையாப்பா. என்னைக்கு நான் சுதந்திரிக்க போகிறேன், என்னைக்கு அதை பெற்றுக்கொள்ள போகிறேன்? பிள்ளைக்கு இவ்வளோ வருஷம் காத்திருந்து ஒன்றுமே இல்லையா? டயர்டாயிட்டு. ஒரு பக்கம் உலகம் பேசுது, இன்னொரு பக்கம் மனுஷன் பேசுகிறான், இன்னொரு பக்கம் பிசாசு வேற நகைக்கிறான். இல்லை,
இன்னொரு பக்கம் கூட இருக்கிறவனும் சிரிக்கிறான். எங்கே எவ்வளோதான் தாங்க, எவ்வளோதான் அடிபட்டாலும், எவ்வளோதான் அடிபட முடியும், எவ்வளோதான் சோர்வு, எவ்வளோ முடியலையே சில நேரம். அப்படி இருக்கா சிலருக்கு? இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கீங்களோ? தோத்திரம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். அதுதான் என் ஆசையும் கூட. ஆமென். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாம் போகிறோம், ஆனால் ஒரு மாதிரி டயர்டாகிடும். என்னப்பா கத்தர்கள் தான். ஒரு பிரசங்கம் கேட்க வேண்டியிருக்கு, ஒரு பாட்டை கேட்க வேண்டியிருக்கு, பைபிள் எடுத்து ஒரு வசனம் வாசித்ததுக்கப்புறம் சரி என்ற நல்லா பலப்படுத்துகிறார், கர்த்தர் என் கூட தான் இருக்கார். அப்படி நம்மளையே தாவீது தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டது போல நம்மளும் சில நேரம் திடப்படுத்த வேண்டியிருக்கு. 18ஆம் அதிகாரத்தில் இப்படி தான் தாவீது ஆபிரகாமுக்கு பயங்கர சோர்வு. மம்ரேயின் சமபூமி பகலின் உஷ்ணமான வேலை. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உபத்திரவம், பாடு நிறைந்த ஒரு சூழ்நிலை. இந்த நேரத்தில் தான் கூடாரத்துக்கு உள்ளே இல்லை, கூடாரத்துக்கு வெளியே இல்லை, கூடார வாசலில் உட்காந்துட்டு ஆண்டவர் பார்க்குறான். நித்தமும் என்னுடைய வாசப்படி நிலையருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு பாக்கியவான். நீதிமொழிகள் 8:34 சொல்லுங்க. அதனால் வேறு வழியே இல்லை ஆபிரகாமுக்கு, வேறு வழியே இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி அவருடைய பாதத்தில் போய் சரண்டர் ஆயிட வேண்டியதான்ட்டு சக்குன்னு போய் உட்காந்துட்டு. ஆனால் நெருக்கம், மம்ரேயின் சமபூமி பகலின் உஷ்ணமான வேலை. இரவில் பகலின் உஷ்ணமான வேலை, நைட்டு ரொம்ப குளிரும், பகலின் உஷ்ணமான ரொம்ப ஹீட்டு, அதை தாங்கவே முடியாது. அவ்வளோ வெப்பம், ஒரு உபத்திரவம், ஒரு வேதனை, பாடு எல்லாம் இருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் எவ்வளோதான், எவ்வளோ நெருக்கம் அப்படி இப்படி வந்தாலும் அவருடைய சமூகம்தான் இன்பமானது. எங்கே சுற்றி போனாலும் எங்கே அங்கே போய் வந்துருங்க, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். இந்த தருணத்தில் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் பலப்படுத்தி சொல்றாரு, உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பாட்டிக்கு பயங்கர சிரிப்பாகி போச்சு. என்ன ஆயிடுச்சு? சாரா பாட்டிக்கு என்ன ஆயிட்டு? ஒரே சிரிப்பு, நகைத்தால் என்று போடப்பட்டிருக்கிற. ஏன் இந்த இடத்துல இவர் சொல்லும்போது ஆபிரகாம் நகைக்கலைன்னா, நம்ம பாசி ஏற்கனவே 17ஆம் அதிகாரத்திலே பல்ல காட்டிட்டாரு. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு, எப்பா உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல, நான் கடலின் மணலை போல உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உனக்கு ஒரு பிள்ளைய தர போறேன். உடனே நம்ம ஆளுக்கு ஒரே ஹாப்பி அப்படின்னு நினைச்சா இல்லை, சிரிப்பு, அப்படின்னா பரியாசம். இதெல்லாம் என்னங்க அவங்க 100 வயசுல பிள்ளைன்ட்டு போயா சிரிச்சிட்டாரு. இதில் ஆண்டவர் பளீர்னு கொடுத்ததுனால தான் நம்ம ஆளு அமைதியாக இருக்கிறாரு. அடுத்தது சாரா பாட்டி பரியாசம் பண்ணி சிரித்தால், நகைத்தால் என்று போடப்பட்டிருக்கிறார். இப்போ நகைத்த உடனே அவளுக்கு உள்ள கேள்வி, 90 வயசு சரீரம் செத்து போன எனக்கு இன்பம் உண்டாகுமோ? என் புருஷன் அவர் சரீரம் செத்து போச்ச, இதெல்லாம் கதை நடக்குமா? பிள்ளை பிறக்குமா? இதெல்லாம் எப்படி சாத்தியம்? பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானே அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு தான் நம்ம ஆண்டவர் பார்த்துட்டே இருந்தார். அப்படி கோபப்பட்டு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? மாப்பிள்ளைக்கு சொன்னேன், இப்போ திரும்ப உனக்கு சொல்கிறேன், உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான். இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவன், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உண்டா? உண்டோ? ஆமென். சத்தமா சொல்லுங்க. இல்ல, கேட்கல. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? எல்லாம் அவராலே ஆகும். மார்க் 10:27 அதான் சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவனால எல்லாம் கூடும். அப்படின்னா நான் எல்லாமே ஆபிரகாம் சப்ஜெக்ட் ஓரியன்டாக தான் வருகிற நாட்கள்லாம் பேசுவேன், அதில் உள்ள வார்த்தை எடுப்பேன். ஸோ பவுலுக்கு ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமை குறித்து தான் சொல்கிறார். இங்கேயும் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிறவருமா இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்போ மனுஷனால் முடிகிற காரியம்னு இருக்குது, மனுஷனால் கூடாத காரியம்னு ஒன்று இருக்குது, தேவனால் கூடுங்கிற காரியம் இருக்குது. ஆமென். தேவனால் எல்லாம் கூடும், ஆனால் மனுஷனால் ஆம். ஜப்பானில் ஒரு ஆள், ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு மனுஷனை உருவாக்கணும்னு சொல்லி பயங்கர ட்ரை பண்ணி எத்தனையோ $1,000,000 ஸ்பெண்ட் பண்ணி உருவாக்கினாராம். தோல்வியில் முடிந்தது என்று போடப்பட்டு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு வந்திருக்குல்ல, ஆனால் எல்லாமே மனுஷனும் போல இல்லை. மனுஷன் மூளை ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார். நீ என்ன தான் உருவாக்கினாலும் சொல்லுங்க. அப்போது மனுஷனால் கூடாத சில காரியம்லாம் இருக்குல்ல, அதை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லி ஜெபிக்க போகிறோம். மனுஷனால் இதெல்லாம் முடியாது. சிலருக்கு என்னால் எல்லாம் முடியும் அப்படி சொல்லுவாங்கள்ல, நான் எல்லாம் பார்த்துக்கேன், ஒன்றும் முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்மளாலெல்லாம் ஒன்றும் முடியாது, அவர் தான் சொன்னீங்களா? முதலாவது சொல்லுகிறேன், முதலாவது மனுஷனால் என்னெல்லாம் முடியாது, அவரால் முடியும். என்னது? ஒன்று, பாவத்தை மன்னிக்க மனுஷனால முடியவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. மனுஷனுடைய பாவத்தை யாரால முடியாது? மனுஷனால. அவனும் தலைகீழ நின்று பார்க்கறான், முடிச்சிடலான்ட்டு. கதையே ஆகல. எந்த மனிதனும் பாவத்தை மன்னிக்க முடியாது. இல்லையா சொல்லுங்க. ஆமென். ரெண்டாவது, பாருங்க, நான் வசனத்துக்குள்ளெல்லாம் போகல, பாயிண்ட் மட்டும் தான் சொல்லுவேன், அப்புறம் வசனத்துக்குள்ள போகிறேன். ரெண்டாவது, மனுஷனால எது முடியாது? பரம்பரை தொடர்ந்து வருகிற சாபத்தை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. தொடர்ந்து வர்ற பரம்பரை சாபத்தை எந்த மனுஷனாலும் சாபத்தை மாத்திரலாம் அப்படின்னு நினைச்சா எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? முடியாது. மூணாவது, நேச்சுரல் கலாமிட்டின்னு இருக்குல்ல, இயற்கை நியமங்கள், இயற்கை காரியங்கள் இருக்குல்ல, அந்த வல்லமை, இயற்கையின் வல்லமையை எந்த மனுஷனும் மாற்ற முடியாது. ஆமென். நாலாவது, எந்த மனிதனும் இருளை ஜெயித்ததாய் சரித்திரமே இல்லை. ஆமென். அஞ்சாவது, பரலோகத்துக்கு ஏறினவரும் பாதாளத்துக்கு இறங்கி மீண்டும் பரலோகத்துக்கு ஏறுகிற தேவனுமாயிருந்த, மரணத்தை ஜெயித்த, பாதாளத்தை ஜெயித்த, பாதாளத்துக்கு போகிற மனுஷனை அங்கே பரலோகத்துக்கு திருப்ப எந்த மனுஷனாலையுமே முடியாது. ஆமென். 5 காரியம் சொல்லிட்டேனா? எழுதிட்டீங்களா? 5 காரியம். சரி, இப்போ ஒன்று ஒன்றா வேகமாக நான் சொல்கிறேன். முதல் வார்த்தை என்னது? எந்த மனுஷனும் பாவத்தை, எந்த மனுஷனும் அக்கிரமத்தை மன்னிக்க முடியாது. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனால் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு சொல்லுகிறார். வாசிக்கலாம். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த திமிர்வாதக்காரன் வந்து இயேசுமிட்ட வந்து, ஆண்டவரே மன்னிங்கப்பா, இவ்வளோ ஆகிப்போச்சு அப்படின்னு ஒன்றுமே ஏதாவது கேட்டாரா? இல்லை. முதலாவது மன்னிப்புக்கு நான் பெயர் கொடுக்கிறேன், அவர் தம்முடைய வல்லமையினாலே நம்மை மன்னிக்கிறவர். எப்படி?
அவருடைய வல்லமையினால நம்மை மன்னிக்கிற ஆண்டவர். வந்து கேட்கல. எந்த மனுஷனும் சொல்ல முடியாது, இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை பாவத்தை மன்னிக்க. அந்த மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறார். கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே மனுஷனுடைய பாவத்தை மன்னிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. யோவான் 8:11 பாருங்க. யோவான் 8:11. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இது என்னது? அது வல்லமையினாலே மன்னித்தார். விபச்சார ஸ்திரியை கையும் களவுமாய் பிடித்து கொண்டு வந்தபோது இயேசு எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். உங்களில் பாவம் உண்டு என்று சொல்லுகிறவன் எவனோ அவன் முதலாவது கல்லறிய கடவன். இயேசு கீழே குனிஞ்சு வசனத்தை அவர் என்ன எழுத ஆரம்பிச்சாரோ தெரியல. பிரமாணத்தை எழுத ஆரம்பிச்சாரா, இல்லைன்னா 10 கட்டளையை 2 பிரமாணமாக மாற்றி எழுத ஆரம்பிச்சாரா? ஆமாம், இதில் எதை எழுத ஆரம்பிச்சாருன்னு தெரியல. எழுதினாரு. அவன் கல்லை போட்டுட்டு ஓடிட்டான். எவனாவது ஒன்று ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தானா? இல்லை ஆண்டவரே, இனி நீ பாவம் செய்யாதே. இது எப்படி மன்னிப்பு தெரியுமா? கிருபையினால கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவ. எப்படி மன்னிக்கிறவ? ஆமா, அவர் உபச்சாரக்காரி தான், பாவத்தில் அகப்பட்டவள் தான். இந்த கிருபை தான் இன்னைக்கு நம்மளை மன்னித்து கொண்டிருக்கிறாரு. இதை மன்னிக்கிறதற்கு பூமியில மனுஷகுமாரனுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் அதிகாரம் தந்திருக்கிறார். ஆமென். யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்று உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். 38 வருஷமாய் ஒரு பெரும்பாடுள்ள மனுஷன் இயேசு பிறக்கிறதற்கு முன்பாகவே பெதஸ்தா குலையத்தில் இருக்கிறான். எப்பொழுது தேவதூதன் அதை கலக்குவான், அப்பொழுது நான் அதில் இறங்கி முதலாவது இறங்குகிறவன் சுகமடைவான் என்று போடப்பட்டிருக்கிறதே. எப்போன்னு காத்துட்டு இருந்த அவனுக்கு இயேசு வந்து சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. எழுந்தான். பெதஸ்தா குளத்திலெல்லாம் குளிக்கல, எழுந்து நடந்து போனான். அவன் சொஸ்தமானான். ஒன் மோர் டைம் இயேசு அவனை தேவாலயத்தில் பார்க்கிறார். இப்ப எப்படி சொல்றாரு பாருங்க, அதிக கேடு ஒன்றானது உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாத அப்படின்னு இது சொல்றாரு. 3வது மன்னிப்பு, எச்சரித்து மன்னிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. முத மன்னிப்பு என்னது? வல்லமையினால மன்னிக்கிறார். 2வது கிருபையினால மன்னிக்கிறார். 3வது எச்சரிக்கிறார். இன்னும் அதிக கேடு வந்துடும், ஒழுங்காரு, பாவம் செய்யாத. எத்தனை முறை சொல்லிட்டே இருக்கிறேன், இருதயத்தை கடினப்படுத்திட்டே இருக்காத. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான். சொல்லிட்டே இருக்கிறேன். நீ 38 வருஷம் படித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கேடான காரியத்தை செஞ்சுட்ட. திரும்ப செஞ்சினா இதுக்கு மேல அதிகமான கேடு வரும். ஆண்டவர் எச்சரித்தவனை மன்னித்தார், பாவம் செய்யாத. ஆமென். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஹல்லேலூயா. இது சிலுவையில் மன்னிக்கிறார். இது என்ன மன்னிப்பு? இயேசுவோட உண்மையான மன்னிப்பு இல்ல. சத்துருவை சிநேகிக்கிறார், சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறார், நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும். பூரணமான மன்னிப்பு. என்ன மன்னிப்பு? ஹல்லேலூயா. இதான் பிதாவின் மன்னிப்பு. பிரைஸ் காட். அப்படி பரிபூர்ணமான மன்னிப்பு. வல்லமையினால மன்னிக்க முடியும் அவரால், கிருபையினால நம்மளை மன்னிக்க முடியும், எச்சரித்தும் நம்மளை மன்னிப்பார். நாளா சொல்றேன், பூரணமான ஒரு மன்னிப்பு. யோசிச்சு பாருங்க, சத்துருவை நம்மளால நேசிக்க முடியுதா? நமக்கு விரோதமாக பேசுறவங்கள நம்மளால மன்னிக்க முடியுதா? சொல்லுங்க. மனுஷனால கூடாதது, தேவனால மாத்திரம்தான் இது முடியும். ஆமென் சொல்லுங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும். பாவத்தை மன்னிக்க மனுஷனால முடியாது,
ஆனால் உலகத்தில் பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் நமக்கு விரோதமாக பேசுகிற, நமக்கு விரோதமாக செய்கிறவங்கள மன்னிக்கிறதற்கு நம்ம இருதயத்தை பக்குவப்படுத்து. பிரைஸ் காட். சிலுவையில் அடித்தவர்களையும், வாரினால் அடித்தவர்களையும், காரி உமிழ்ந்து துப்பினவர்களையும், முள்முடி சூட்டினவர்களையும், வேசியின் மகனே, பெயல்செபூலை பிசாசு துரத்துகிறவனே, தச்சனுக்கு மகனே, தச்சனே அப்படின்னு ஏளனம் பேசணுனையும் இயேசுவால மாத்திரம் தானே முடியுது மன்னிங்க. நமக்கு அந்த குணாதிசயம் வந்திருக்கான்னு சொல்லுங்க. எப்பா உங்கள்கிட்ட தான் கேட்குறேன்ப்பா, இருக்கீங்களா? இன்னுமே சிலரை மன்னிக்கவே முடியலையே. மனசார வெஞ்சன்ஸ் உள்ள இருக்குது, கசப்பு உள்ள இருக்குது, வைராக்கியம் இருக்குது, விரோதம் இருக்குது, பகை இருக்குது, சண்டை இருக்குது. நம்மளும் ஆராதிக்கிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்து நம்மளையும் நல்லா அந்நிய பாஷை பேசுகிற, இன்னும் எவ்வளோ சேட்டையை கொடுத்துட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு நம்மளை பார்த்தா அப்படி தானே நினைப்பாரு. என்ன உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, தகப்பனேவும் பீடத்தில் தகன பலியானே, அக்கினி இறக்கி விடும், முற்றிலும் எரித்து விடும். உலகம் நம்மளை எப்பயுமே பரியாசம் பண்ணிகிட்டே தான் இருக்கும். உலகம் நம்மளை ஏளனமாக பேசிக்கிட்டே தான் இருக்கும். நன்மை செய்கிறவர்கள் தீமை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக ஏளனமாக பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் சொல்கிறேன், மனதார மன்னிக்க கற்றுக்கோங்க. நம் பாவத்தை மன்னிக்க எந்த மனுஷனாலும் கூடாது. எந்த உலகத்துக்கு நீங்கள் போனாலும், எந்த மனிதனும், எல்லா மனிதனும், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தா, துர்க்குணத்திலே உருவானே, எந்த மனுஷனும் பாவிதான். நமக்கு நாமே பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ள இராது. எந்த மனுஷனும் பாவத்தை மன்னிக்க அதிகாரம் கிடையாது, மன்னிக்க முடியாது. நம் பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு வல்லமை உள்ளவர், கிருபை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. பூரணமாய் நம்மை மன்னிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு. எச்சரித்தாலும் மன்னிப்பார். ஒழுங்காரு, மன்னிச்சிடுறேன், சரி செஞ்சிரு, மன்னிச்சிடுறேன், எச்சரிப்பார். ஆனால் நம்மளை மன்னிச்சிருவார். நம்ம அப்பா அப்படி நல்ல தாப்பா, நல்ல அப்பா இல்ல. நமக்கு ஒரு வேளை உங்களால் யாரையும் மன்னிக்க முடியலையா, சிலர் மறக்க முடியாமல் இருக்கீங்க, கேளுங்க, கெஞ்சி கேளுங்க. நான்லாம் அவ்வளவு கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. எனக்கு தெரியும் இவங்க என்னை பற்றி தப்பாக தான் பேசுகிறாங்கன்னே தெரியும். ஆனால் அவங்கள பார்க்கும்போது கசப்பே வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பேன். எரிச்சல் வந்துடக்கூடாது ஆண்டவரே, எனக்கு கசப்பு வந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் உம்மை பிள்ளையா முழுசாக மாறிடணும். ஏன்னா இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற நீங்கப்பா. ஆமென். எத்தனை பேர் அப்படி ஆசையாக விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் நீங்களே ஜெபம் பண்ணுங்களேன். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், சிலர் உங்களை மன்னிக்க உங்களை தப்பாக பேசுகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சிலர் உங்களை அசிங்கமாக பேசுகிறாங்கன்னு தெரியும். சில உங்களுக்கு விரோதமாக செஞ்சாங்கன்னு தெரியும். சில உங்களுக்கு விரோதமாக காரியங்களை செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பரவாயில்ல, மன்னிங்களேன். மனசார கையை உயர்த்தி ஆண்டவர் அந்த இருதயத்தை தாங்க. அவர் எத்தனை முறை என்ன மன்னிச்சிருக்கிறார்? என் சகோதரன் எத்தனை முறை ஆண்டவர் மன்னிக்கணும்? 7 தடவையா? இல்லை, 7-70 தடவை மன்னி. 7-70 தடவை மன்னினா இயேசுவே எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்களேன். கேளுங்களேன். வாயை திறந்தா தானே முடியும். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கங்களை பெறுவான். எங்களுக்கு விட்டுவிட அந்த இருதயத்தை தாரும்.
எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களை பக்குவப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. வாயை திறந்து சொல்லுங்க, எங்களுக்கு அந்த மன்னிக்கிற இருதயம் தாங்க. ஆண்டவரே, எத்தனை முறை என்ன மன்னிச்சிங்களப்பா, என்ன மன்னிக்கலைன்னா நான் என்ன ஆயிருப்பேன், எங்களுக்கு அந்த இருதயத்தை தாரும். கேளுங்க வாயை திறந்து. அந்த அந்த அன்பை தாரும், அந்த கிருபையை தாரும், அந்த மன்னிக்கிற சுபாவத்தை தாரும். பூரண அன்பு எங்களுக்குள்ள வரட்டு வரட்டு வரட்டு, இயேசுவின் நாமத்தில் ஆமென். கெஞ்சி கேட்கணும் ஆண்டவர்ட்ட. என்ன கேட்பீங்களா? கேட்டுகிட்டே இருக்கணும். கிருபை கேட்டுகிட்டே இருந்தால் ஒன்றுமே வராது. பாவத்தை மன்னிக்க அவருக்கு மட்டும்தான் அதிகாரம். ரெண்டாவது என்ன சொன்னேன்? பரம்பரையாய் வருகிற சாபம். எரேமியா 23:10. தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் துக்கிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் பொல்லாதது, அவர்கள் பலன் அநியாயமா இருக்கிறது. ஏசாயா 24:6. இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, இது நிமித்தம் சாபம் தேசத்தை பட்சித்தது, அதன் குடிகள் தண்டிக்கப்பட்டார்கள், தேசத்தார் தகிக்கப்பட்டார்கள், சிலர் மாத்திரம் மீந்திருக்கிறார்கள். சாபம் தேசத்தை பட்சித்ததாம். சாபம் தேசத்தை துக்கிக்க பண்ணியது என்று போடப்பட்டிருக்கிறது. சாபம் உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரினுடைய கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அதை நீ செய்ய கவனமாய் இருப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம் உன் மீது வந்து பலிக்கும். ஆசீர்வாதத்தை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு, இதை நீ கேட்கல, இதை நீ கை கொள்ளல அப்படின்னு சொன்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் எல்லா கற்பனைகளின்படி கட்டளையின்படி நடக்க கவனமாயிருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன் மீது வந்து பலிக்கும். பிள்ளைகள் செய்கிற தப்ப, பிதாக்கள் செய்கிற தப்ப பிள்ளைகளிடத்துல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்றார் ஆண்டவர். சாபம் தேசத்துல எப்படி செய்யுமா? துக்கிக்கிறது. சாபத்தினால் தேசம் பட்சிக்கிறது. இந்த சாபத்தெல்லாம் மன்னிக்க, இந்த சாபத்தெல்லாம் மாற்ற யாரால மாத்திரம்தான் முடியும்? சிலர் சொல்றாங்க, இதை செஞ்சு பாருங்க பிரதர், அதை பண்ணி பாருங்க பிரதர், வீட்டில் இருக்கிற சாபெல்லாம் மாறும், கர்மம் மாறும். கர்மமும் மாறாது, சாபமும் மாறாது. கலாத்தியர் 3:13, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் சாபம் ஆனார். அப்போ நம்ம சாபத்தெல்லாம் தூக்கி சுமந்துட்டார்னா இயேசு மட்டும்தான் முடியும். எந்த மனுஷனும் சாபத்தை சுமக்க, ஆமாம், இந்த இடத்துக்கு போனால் சாபம் மாறிடும், இந்த நபரை பார்த்தா சாபம் மாறிடும், இத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்க உங்கள் சாபம் மாறாது. நம்ம சாபத்தை மாற்றுகிறவர் இயேசு. உபாகம் 23:5 வாசித்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் பிழையாமுக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல், உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால், மேல வச்ச அன்புனால உன் தேவனாகிய கர்த்தர் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். பிழையாம் பாலாக்கு கூப்பிட்டு வந்து நிற்கிறான். ஒவ்வொரு கொடுமுடி உச்சியிலையும் பலி செலுத்தி, காளையை செலுத்தி, அப்படி உச்சியிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அப்படி பார்க்குறான். பார்த்தபோது சபிக்கிறதுக்கு தான் அழைச்சான். சபிச்சுட்டா நான் ஈஸியாக ஜெயிச்சிருவேன், ஒரு விதமான கூட்டமாக இருக்கிறது இந்த ஜனம். ஆனால் 3 முறையும் இதுவரைக்கும் நீர் ஆசீர்வதிக்க தான் செய்திருக்கிறீர், சபிக்கலை. வேலையாம பார்த்து பாலாக்குக்கு சரியான கோபம். ஆனாலும் பாருங்க, ஏன் சபிக்க முடியல? நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆமென் சொல்லுங்க. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்கவே. காரணம் இல்லாமல், ஆனால் காரணத்தோட ஒரு ஆள் சபிச்சா வரும். காரணம் இல்லாமல் விட்ட சாபம் நீங்கள் பயப்படக்கூடாது. இது பழிச்சிருமோ? ஏன் என்னன்னாலும் தூட்டிட்டு போகிறான், மண்ணவாரி போடும் சில குரூப்பெல்லாம். தோத்திரம், பயப்படவே கூடாது. ஆமே, நீ நல்லா இருப்பியா அப்படின்னு. நான் நல்லா தான் இருப்பேன். அவன் சொல்லுங்க. ஏன்னா என் சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றி சிலுவையில் அவர் எல்லா சாபத்தையும் சுமந்து தீர்த்து விட்டான்.
எந்த மனுஷனும் சாபத்தை மாற்றவே முடியாது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:3 பாருங்க. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். ஆமென். மூன்றாவது, இயற்கையின் வல்லமையை எந்த மனுஷனும் ஏதாவது மாற்ற முடியுமா என்ன சொல்லுங்க? நான் அந்தமானுக்கு போயிருந்தேன்ல, காலையில் 4:30 எழும்புறேன், இப்படி இருக்குப்பா. 4:30 மணிக்கு தம்பி 4:30க்கு எழும்பி முட்டியை போட போக்குறேன். என்னடா விடிஞ்சிட்டா, என்ன நம்ம டைம் தான் தப்பா, லேட்டாக இருந்துச்சிட்டம்மான்னு பார்த்தா 8 மணியான்னு பார்த்தா 4:30 தான். கரெக்டாக தான் இருக்கு. 4:30 மணிக்கு இப்படி வெயில் அடிக்குது, சொல்லுன்னு வெளிச்சம், சூரியன் ஒளி அங்கே பட்டுருது. அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு எத்தனை மணிக்கு வருது? 5:30க்கு வரான். 5:30 5:45. என்ன சில இடத்துக்கு லேட்டாக போகுது. இதை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியுமா என்ன? அவர் படைத்தது. ஆமென், அல்லேலூயா. யாராவது வானத்தை திறந்து மழையை பெய்ய பண்ண முடியுமா? காற்றை வீச பண்ண முடியுமா? வாழும் உயிருக்கு ஆகாரம் கொடுக்க முடியுமா? ஒரு செடியில் இருக்கிற மொட்டை மலர வைக்க முடியுமா? கதையே நடக்காது. ஒரு சாதாரண மொட்டை, ஆமாம், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வேலையை காமிச்சிடும். அப்போஸ்தலர் 14:17 வாசிக்கலாம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளை செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அவரால் முடியாது என்ன? 1 கொரிந்தியர் 3:6-7 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்பல்லோ நான் நட்டேன்பா, அப்பல்லோ நீர் பாய்ச்சினா. விளைய செய்யறது யாரு? பேதுரு விளைய செஞ்சாருன்னா போட்டிருக்கு, விளைய செய்யறது கர்த்தர். இந்த இயற்கை எல்லாவற்றையும் கண்ட்ரோல் பண்றவர் ஆண்டவர். நான் வளர்த்தேன் அப்படிமாங்க தெரியுமா? சில நேரம் நான் தான் இந்த செடியை வளர்த்தேன். யார் சொன்னா? நீங்க தண்ணி ஊத்துனீங்க, நீங்க உரம் பாட்டினீங்க, ஒரு ஆள் நட்டுட்டு போச்சு. விளைய செய்தது தேவன். ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லாரும் ஒன்று போல தான் இருக்கிறான். ஒரே சாரு, ஒரே டீச்சர், ஒன்று போல தான் பாடம் எடுக்குது. பாடம் எடுத்தாலும் ஒன்று 100, ஒன்று 60, ஒன்று 30ன்னு வாங்குதே. சிலர் பாஸ் ஆயிடுறான், சிலர் ஃபெயில் ஆயிடுறான், சிலர் ஜஸ்ட் பாஸு, அதுக்கடுத்து சிலர் அடுத்த கிளாஸுக்கே போகாம நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஆள் இருக்குல்ல. அடுத்த கிளாஸுக்கெல்லாம் போகவே முடியாது, அது எப்படி என்ன அனுப்புறது நீங்கள் அப்படின்ட்டு, டீச்சர் உங்கள் கூட தான் நான் இருப்பேன் டீச்சர்ன்ட்டு சிலர்லாம் ஆசையாக உட்காந்துட்டு இருக்கான் பாருங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஒரே விதமாக தானேப்பா பாடம் எடுத்தேன். ஆமென், தோத்திரம். விளைய செய்யறது யாரு? ஏசாயா 43:2 பாருங்க. நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினி நடக்கும் போதும், அக்கினி ஜோலை உன் மீது, எல்லாமே ஆண்டவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. யார் கண்ட்ரோல்ல இருக்கு? ஆமா, தண்ணீரை கடக்கும் போது செங்கடல், ஆறுகளை கடக்கும் போது யோர்தான், அக்கினியில் நடக்கும் போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. ஒன்னும் இயற்கை அவர்களை சேதப்படுத்த முடியல. ஏன்னா கண்ட்ரோல் நம்ம அப்பாட்டல இருக்கு. சங்கீதம் 106:9 வாசித்து பாருங்க. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார், அது வற்றி போயிற்று. தரையில் நடக்கிறதை போல அவர்களை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று இயேசுவை குறித்து அவர்கள் பயந்தார்கள். இவர் எப்படிப்பட்டவரோ? ஏம்பா
அவர் வானத்தை இரும்பாக்குவார், வெண்கலமாக்குவார், என்ன வேணாலும் ஆக்குவார். திடீர்னு பஞ்சத்தை அனுப்புவார், எதுனாலும் அவர் செய்வார். மனுஷனால் செய்ய முடியும்? செயற்கை கடல், செயற்கை அலை, செயற்கை மழை. அங்கே போயின்னா அப்படியே மலையில் நிற்கிற மாதிரியே இருக்குது. அங்கே போனால் அப்படியே கடலுக்குள்ளே நின்று மாதிரி இருக்குது. தண்ணி நார்மலாக இருக்குது. அவன் ஏதோ ஒரு மோட்டரை போடுறான், வேவ் மாதிரி சர்ன்னு அடித்து தூக்கி எரியுது, கரையில் கொண்டு போய் விழுது. அப்படியே எல்லாம் செயற்கை தான். ஆனால் வானங்கள் வட்டமைக்கிறதற்கு முன்பாக, அலைகளுக்கு எல்லைகளை குறிக்கிறதற்கு முன்பாக, குன்றுகளை உருவாக்குகிறதற்கு முன்பாக நான் மனுமக்களோடு அவர் சமூகத்தில் நித்தமும் ஒரு மனமகிழ்ச்சியாக இருந்தேன்றார். பிரைஸ் காட். நாலாவது, இருளில் எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. இருள் வாசிக்கலாமா ஒரு வசனத்தை? ஆதியாகமம் 1:2, ஆழத்தில் இருள் இருந்ததாம். ஏசாயா 9:2 வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருள், பயங்கர இருள். எவ்வளவுதான் வெளிச்சத்தை போட்டாலும் அவர் கார் இருளை அனுப்பிட்டார்னா அவ்வளோதான். ஏசாயா 42:6 பாருங்க. நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும். புலம்பல் 3:2 ஒரு 4-5 வசனம் சொல்ற, குறிச்சுக்கோங்க. அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். இருளில் இருந்தால் என்ன நடத்துறவர் அவர்தான். ஏன்னா இருள் அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படுகிறது. மத்தேயு தானியேல் 2:22 அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். இருளில் இருக்கிறது அவர் தான் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். மீகா 7:8 என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். மத்தேயு 4:15 இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்றார். ஆமென். லூக்கா 1:78 அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். எந்த இருளும் இந்த மனுஷன், இந்த உலகத்தில் எந்த இருள் மீது மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. இருளின் அதிகாரி யாரு? பிசாசு. ஆனால் உலகத்தை இருட்டாக்கணும் தான் அவன் வேலை. நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார், எல்லா இருளையும் வெளிச்சமாக மாற்றிடுவார். ஆமென் சொல்லுங்களேன். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனை ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறவருமாய் இருக்கிற பிதாவுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ இயற்கையில் ஒன்றா இருக்குது, இதில் ஒன்று இருள் இருக்குது, அது இருக்குது, எல்லாம் தராரு. இருள் துஷ்ட மிருக, அதுவும் ஒரு இயற்கை காரியம்தான். தானியலாக இருக்கட்டும், சிம்சோனாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அதுவும் ஆண்டவர் கீழ்ப்படிய தானே செய்யுது. என்ன இல்லை? தானியலை சிங்க கபியில் போட்டாலும் அது சைலண்டா. தானியல் சிங்க கபியில் இருக்கிற சிங்கத்துக்கும் கொரோனா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஸ்மெல் பார்த்து தானே வேட்டையாடுது. கொரோனா வந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லே தெரியாது, தெரியுமா? தானியல் சிங்க கபியில் இருந்தபோது சிங்கத்துக்கும் கொரோனாவை ஆண்டவர் அனுப்பியிருப்பாரோ? கழுத அந்த ஸ்மெல்ங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் அது பாட்டுக்கு சுற்றி சுற்றி உட்காந்துட்டு வாயை கட்டிட்டாரே. அப்போ சிங்கங்களும் கர்த்தருக்கு அடங்கி தான் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமாம். தாவீது ஒரு விசை கரடி வந்தது, கரடியும் கைக்கும் சிங்கங்களும் கைக்கும் கர்த்தர் தப்புவித்தார். சிம்சோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கர்த்தர் சிங்கத்தை கிழித்தெறியும்படி சிம்சோனை கர்த்தர் பயன்படுத்தினார். இயற்கையில் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிறது. தீர்க்காயுசை மனிதனால் கொடுக்க முடியாது. தீர்க்காயுசை மனுஷனால் கொடுக்க முடியுமா? எந்த மனுஷனாலும் தீர்க்காயுசை கொடுக்க முடியுமா? 70 80 பழத்தின் மிகுதினால், அதுக்கப்புறம்
சஞ்சலம், வருத்தம், தவிப்பு. அதுக்கு மேலே இருந்தால் நெரிப்பு. தோத்திரம். சைனாலயா ஒரு பாட்டி 123வது பிறந்த நாளை கொண்டாடிச்சிச்சு. இப்போ எத்தனாவது பர்த்டே? ஆமாம், அது நடந்து தான் வருது. அப்படியே நடந்து வந்து அந்த பாட்டி கேட்க வெட்டிடுச்சே. வாட் அ வண்டர்ஃபுல் பாட்டி. எஸ்ரா 6:10. எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள், வேகமாக 4-5 வசனம் சொல்லி முடிச்சிடலாம். பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசுண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக. 1 நாளாம் 29:28. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின்பு அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். தாவீது எப்படி தீர்க்காயுசா மரித்தானா? சங்கீதம் 21:4 பாருங்க. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவனுக்கு என்னென்றையும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுக்கு ஆயுசை கொடுக்க முடியாது. தீர்க்காயுசை கொடுக்கிறவர் நம்ம ஆண்டவர். இள வயதில் சில மரணம் நடக்குன்னா அவங்க ஆயுசு காலம் அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்க. நம்ம பிடிச்சி நிறுத்த முடியுமான்னு? எந்த மனுஷனும் நிறுத்த முடியாது. எந்த உயிரையும் நிறுத்துறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. அவரால் தான் எல்லாம் கூடும். எந்த மனுஷனுக்கு எவ்வளோ ஆயுசு காலத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாரோ அந்தந்த காலத்தில் தூக்கிட்டு போயிட்டே இருப்பார். ஆமென். ஆயுசை கொடுக்கிறவர் அவர். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பாதாளத்திற்கு தப்புவித்து பரலோகத்துக்கு கொண்டு போகிறவரை நம்முடைய ஆண்டவர். எந்த மனுஷனும் பாதாளத்துக்கு போகிற மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இயேசு மாத்திரம்தான் முடியும். மார்க் 10:25. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். இதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஐஸ்வர்யவான் போகவே முடியாது. இல்லை, ஆபிரகாமை கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போனார். பவுல் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான். அவனை கர்த்தர் பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்த்தார். முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. அவரால் ஒட்டகத்தின் ஊசியின் காரை பெருசாகவும் ஆக்க முடியும், ஒட்டகத்தை சிறுசாகவும் ஆக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 23:42-43 வசனத்தை வாசிப்போம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சிலுவையில் இயேசு கல்லனை போல 2 கல்லனுக்கு மத்தியில் அடிக்கப்பட்ட போது ஒரு கல்லன் உணர்வடைந்து, ஆண்டவரே, இன்னைக்கு நீர் என்னை கொண்டு போனேன், நான் விரும்புகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு நீ என் கூட பரதேசில் இருப்பாய். எம்டி ஜெகன் அடிக்கடி இதை சொல்லுவார். அவன் ஞானஸ்தானம் எடுக்கலையே அப்படிம்பார். ஒருத்தர் கேட்டாராம், நீ திருடனா அப்படிங்க, நீ கல்லனா இருந்தால் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டாம். தாத்திரம். இன்னைக்கு நீ சிலுவையில் அறையப்பட்டு இருந்தீன்னா நீ ஞானஸ்தானம் எடுக்க தேவையில்லை. சிலுவையில் இல்லைன்னா நீ ஞானஸ்தானம் இன்னைக்கு ஒப்புக்கொடு, கர்த்தர் பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை அழைத்து கொண்டு போவார். ரோமர் 10:6-7 வசனம். விசுவாசத்தினால் ஆகும் நீதியானது கிறிஸ்துவை இறங்கி வர பண்ணும்படி பரலோகத்துக்கு ஏறுகிறவன் யார்? அல்லது கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணும்படி பாதாளத்துக்கு இறங்கினவன் யார் என்று உன் உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். மேலே ஏறினதும் கீழே இறங்கினதும் ஒரே ஒரு ஆண்டவர், one and only God. ஹல்லேலூயா. கடைசியா ஒரே வசனம், வெளிப்படுத்தல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன். ஆமென். எந்த மனுஷனும் போக முடியாது. எந்த மனுஷனும் ஏறிட்டு இறங்க முடியாது. பாதாளத்தை ஜெயிக்க முடியாது. அவரால் மாத்திரம்தான் எல்லாம் ஆகும். ஏனென்றால் ஆண்டவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம்.